இன்னைக்கு நம்ம மேட்ப்ளாட்லிப்ல பார் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். பார் சார்ட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சார்ட். டேட்டாவை வகைப்படுத்தி பார்க்கறதுக்கு பார் சார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார் சார்ட்டில் டேட்டாவை ரெக்டாங்குலர் பார்ஸாக டிஸ்பிளே பண்ணுவோம். அதோட வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி அந்த பாரோட உயரம் இருக்கும். இந்த சார்ட்டை வெர்டிக்கலாகவும் ஹாரிசாண்டலாகவும் டிஸ்பிளே பண்ணலாம். சார்ட்டை வெர்டிக்கலாக பிளாட் பண்ணுறதுக்கு plt.bar ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஹாரிசாண்டலாக பிளாட் பண்ணுறதுக்கு plt.barh ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். லைன் சார்ட் வர்சஸ் பார் சார்ட். லைன் சார்ட்டோட மெயின் பர்பஸ் எதுக்குன்னா கண்டினியூஸ் டேட்டா ட்ரெண்டை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸஸ் ஓவர் த டைம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பார் சார்ட்டை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கிற டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு பார் சார்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது, எக்ஸ் ஆக்சிஸ் வேரியபிள் லைன் சார்ட்டில் கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கும். பார் சார்ட்டில் கேட்டகரிக்கல் டேட்டாவாக இருக்கும். அப்புறம் லைன் சார்ட்டில் எந்த அளவுக்கு டேட்டா இருக்கோ அந்த அளவுக்கு லைன் சார்ட் ஆக்குரேட்டாக ட்ரெண்டை காண்பிக்கும். பார் சார்ட்டில் டேட்டா குறைவாக இருந்தாதான் கம்பேர் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும். அப்புறம் லைன் சார்ட் நமக்கு விஷுவலாக ஒரு ட்ரெண்ட், எந்த டைரக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்கிறத காண்பிக்கும். பார் சார்ட் பாரோட ஹைட்டை வச்சு டேட்டாவோட டிஃப்ரென்சஸை காட்டும். இப்போ நம்ம பார் சார்ட்டுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு சிம்பிள் பார் சார்ட் வரைய போகிறோம். சென்னை சிட்டியோட மந்த்லி ஆவரேஜ் டெம்பரேச்சரை பார் சார்ட் மூலமாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். மேட்ப்ளாட்லிப்பை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு இம்போர்ட் matplotlib.pyplot அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு ஒரு அலையஸ் கிரியேட் பண்ணுவோம், அதுதான் plt. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் மந்த்ஸ், 12 மந்த்ஸையும் ஒரு லிஸ்டாக கிரியேட் பண்ணி மந்த்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஒய் ஆக்சிஸ் சென்னை சிட்டியோட ஒவ்வொரு மந்த்லி ஆவரேஜ் டெம்பரேச்சரை ஒரு லிஸ்டாக கிரியேட் பண்ணி சென்னை _temps அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். பார் சார்ட் வரைகிறதுக்கு plt.bar கொடுத்து பேரந்தசிஸ்க்கு உள்ள எக்ஸ் ஆக்சிஸா மந்த்ஸையும் ஒய் ஆக்சிஸா டெம்பரேச்சரையும் கொடுத்துருக்கோம். பார் சார்ட்டோட டைட்டில் ஆவரேஜ் மந்த்லி டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் சென்னை அப்படின்னு கொடுத்து அதோட ஃபாண்ட் சைஸை 14 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸோட லேபிளை மந்த்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு கொடுத்து அதோட ஃபாண்ட் சைஸை 12 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒய் ஆக்சிஸோட லேபிளை டெம்பரேச்சர்னு கொடுத்து அதோட ஃபாண்ட் சைஸை 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சார்ட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு plt.showன்னு கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுத்த மந்த்ஸையும் ஆவரேஜ் டெம்பரேச்சரையும் மேட்ப்ளாட்லிப் நமக்கு ஒரு பார் சார்ட்டாக கொடுத்துருக்கு. அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். போன ப்ரோக்ராமில் சென்னை சிட்டியோட டெம்பரேச்சரை பார்த்தோம். இந்த ப்ரோக்ராமில் 3 சிட்டிஸோட டெம்பரேச்சரை பிளாட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மந்த்ஸ் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸ்க்கு டெம்பரேச்சர் எடுத்திருக்கோம். 3 சிட்டிஸோட மந்த்லி ஆவரேஜ் டெம்பரேச்சரை தனித்தனி லிஸ்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பிளாட்டோட சைஸை செட் பண்ணுறோம். அதோட வித் 14 அப்படின்னு செட் பண்ணுறோம். அதோட ஹைட்டை 8 அப்படின்னு செட் பண்ணுறோம். சென்னை டெம்பரேச்சருக்கு கலர் ரெட், லேபிள் சென்னை, அப்புறம் அதோட வித்
0.6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மதுரை டெம்பரேச்சருக்கு செட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் டெம்பரேச்சருக்கு செட் பண்ணுறோம். அடுத்தது டைட்டிலையும் ஆக்சிஸ் லேபிளையும் செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்கிராஃபோட பேக்ரவுண்ட் கிரிட்டை ஷோ பண்ணுறதுக்கு ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். அதோட லைன் ஸ்டைல் டேஷ் டேஷ். அப்புறம் ஆல்ஃபாவில் கிரிட்டோட டிரான்ஸ்பரன்சியை ஹாஃபாக செட் பண்ணியிருக்கிறோம். லெஜெண்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். பிளாட்டை காம்பேக்டாக அதாவது கச்சிதமாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டைட் லேஅவுட் யூஸ் பண்ணுறோம். சார்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு plt.showன்னு கொடுக்குறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 3 சிட்டிஸோட மந்த்லி ஆவரேஜ் டெம்பரேச்சரை பார் சார்ட் மூலமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு லெஜெண்ட் டிஸ்பிளே ஆகிருக்கு. அது சென்னைக்கு வந்து ரெட் கலர், மதுரைக்கு வந்து எல்லோ, கோயம்புத்தூருக்கு வந்து கிரீன். கிரிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. கிரிட்டு ரொம்ப அழுத்தமாக டிஸ்பிளே ஆகாமல் லைட்டாக வந்திருக்கு. இந்த சார்ட்டோட ட்ராபேக் என்னன்னா 3 சிட்டிஸோட பார் சார்ட்டும் ஓவர்லாப் ஆயிருக்கு. அடுத்த ப்ரோக்ராமில் ஓவர்லாப் ஆகாமல் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த ப்ரோக்ராம், அதாவது போன ப்ரோக்ராமில் 3 சிட்டிஸோட பார் சார்ட்டும் ஓவர்லாப் ஆகியிருந்தது. அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று டிஸ்பிளே ஆகி இருந்தது. இந்த ப்ரோக்ராமில் அந்த 3 சிட்டிஸோட பார் சார்ட்டும் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மந்த்ஸை வச்சுருக்கிறோம், ஒய் ஆக்சிஸ்க்கு டெம்பரேச்சரை வச்சுருக்கிறோம். 3 பாஸையும் இண்டிவிஜுவல் பாராக காண்பிக்கிறதுக்காக எக்ஸ் ஆக்சிஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். 3 சிட்டிஸோட எக்ஸ் ஆக்சிஸும் கேட்டகரிக்கலாக இல்லாமல் நம்ம அதை நம்பர்ஸாக மாற்ற போகிறோம். அதாவது மந்த் ஜான் டு டிசம்பருக்கு பதிலாக 0 to 11 எடுத்துக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இருக்கோ அதுக்கு ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணி அதை ஒரு லிஸ்டாக மாற்றி எக்ஸ் ஆக்சிஸுக்கு அசைன் பண்ணுறோம். 0.25 வித்துக்கு அசைன் பண்ணுறோம். பிளாட் சைஸை செட் பண்ணுறோம். 3 சிட்டிஸோட பார் சார்ட்டை அடுத்தடுத்து காட்டுறதுக்காக எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணுறோம். அதாவது சென்னை சிட்டியோட எக்ஸ் ஆக்சிஸ் 0.25 சப்ராக்ட் பண்ணுறோம். மதுரை சிட்டியை அப்படியே வச்சுருக்கோம். கோயம்புத்தூர் சிட்டியை 0.25 ஆட் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸோட லேபிளை நம்பர்ல இருந்து ஜான் டு டிசம்பர்னு மறுபடியும் மாற்றுறோம். அடுத்து அந்த பார் சார்ட்டுக்கு டைட்டிலும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு லேபிளையும் செட் பண்ணுறோம். அப்புறம் லெஜெண்டை செட் பண்ணுறோம். ஒய் ஆக்சிஸ்க்கு மட்டும் கிரிட்டை டிஸ்பிளே பண்ணும். அடுத்து டைட் லேஅவுட் செட் பண்ணுறோம். சார்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக plt.showன்னு கொடுக்குறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 3 சிட்டிஸோட பார் சார்ட்டும் ஓவர்லாப் ஆகாமல் அடுத்தடுத்து வந்திருக்கு. கிரிட் ஒய் ஆக்சிஸை மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இந்த ப்ரோக்ராமில் ஹாரிசாண்டலாக பார் சார்ட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். லாஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமும். இதில் உள்ள டிஃப்ரென்சஸை நம்ம இப்போ பார்க்கலாம். போன ப்ரோக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸ் யூஸ் பண்ணோம், இங்கே ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறோம். போன ப்ரோக்ராமில் வித் யூஸ் பண்ணோம், இங்கே ஹைட் யூஸ் பண்ணுறோம். அங்கே பார் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், இங்கே பார் ஹெச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அங்கே எக்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணோம், இங்கே ஒய்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒய் ஆக்சிஸ் வந்து இன்வெர்ட் பண்ணுறோம், மேலே இருந்து கீழே ஜான் டு டிசம்பர் வர்றதுக்காக. அடுத்து டைட்டிலும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு லேபிளையும் செட் பண்ணுறோம். லெஜெண்டை செட் பண்ணுறோம். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும் கிரிட் டிஸ்பிளே பண்ணோம். அப்புறம் டைட் லேஅவுட் செட் பண்ணுறோம். சார்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக plt.showன்னு கொடுக்குறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார் சார்ட் நமக்கு ஹாரிசாண்டலாக டிஸ்பிளே ஆகிருக்கு. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் டெம்பரேச்சர்,
y-axis வந்து months. Let's see what you have learned. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டாபிக்ஸில் இருந்து 5 questions உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதோட ஆன்சர்ஸை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் மேட்ப்ளாட்லிப்ல பார் சார்ட் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்க. ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.